மதுராவின் பிரம்மாண்ட நகரத்தில் கம்சன் என்ற கொடூரமான மற்றும் அதிகார வெறி கொண்ட மன்னன் இரும்புக் கரம் கொண்டு ஆட்சி செய்தான். அவர் தனது சொந்த தந்தையான உக்ரசேன மன்னனை வீழ்த்தி அரியணையை கைப்பற்றி சிறையில் அடைத்தான். ஒருநாள் கம்சனின் சகோதரி தேவகியின் 8வது குழந்தையே அவனது மரணத்திற்குக் காரணமாக இருக்கும் என்று அசரீரி ஒன்று வானத்திலிருந்து கம்சனை எச்சரித்தது. கோபமும் பயமும் கொண்ட கம்சன் தேவகியையும் அவள் கணவனான வசுதேவரையும் சிறையில் அடைத்து அவர்கள் பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றுவிடுவதாக எச்சரித்தான். அதன்பின் சிறையில் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் இரக்கமின்றி கொன்றான். ஆனால் 8வது குழந்தையான கிருஷ்ணன் பிறந்தபோது விதி விளையாடியது. அன்றொரு நாள் திடீரென மழை மற்றும் காற்று பயங்கர புயலாய் வீசியது. சிறையிலிருந்த தேவகி மற்றும் வசுதேவர் கையில் இருந்த விலங்குகள் திடீரென உடைந்து நொறுங்கியது. அக்கணமே ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்தார். பிறந்தபோது சங்கு, சக்கரம், தாமரை, கதாயுதம் ஏந்திய கைகளுடன் ஸ்ரீகிருஷ்ணர் காட்சியளித்தார். பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க சாதாரண குழந்தை வடிவானார். தெய்வ சக்தியால் வழிநடத்தப்பட்ட வசுதேவர் கிருஷ்ணனை ஒரு கூடையில் போட்டு யமுனா நதியினை கடந்து சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் குழந்தை ஒப்படைக்க எண்ணினார். யமுனை ஆறு நடுவே பிரிந்து வழிவிட்டது. அதன்படி கோகுலத்தில் நந்தா மற்றும் யசோதாவின் பாதுகாப்பான கைகளில் குழந்தை கிருஷ்ணனை ஒப்படைத்தார். கிருஷ்ணர் ஒரு குறும்புத்தனமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த குழந்தையாக வளர்ந்தார். தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று அறிந்த கம்சன் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். முதலில் வந்தவள் பூதனை என்ற அரக்கி. அவள் பால் தருவது போல் நடித்தாள். ஆனால் கண்ணனோ அவளிடம் பாலை குடிப்பது போல் குடித்து அவளை கொன்றுவிட்டார். இவ்வாறு கம்சன் பல அரக்கர்களை அனுப்பினான். ஆனால் 5 வயதில் இருந்த கண்ணன் அவர்களையெல்லாம் துவம்சம் செய்து கொன்றார். அவரது வளர்ப்பு பெற்றோரான நந்தகோபனும் யசோதையும் மற்றும் கோகுலவாசிகளும் பிருந்தாவனத்திற்கு இடம்பெயர்ந்தனர். அங்கும் காளிங்கமடுவில் காளிங்கன் என்ற அசுரன் இருந்து கொண்டு பாம்பாக மாறி அட்டகாசம் செய்து வந்தான். கண்ணன் அவன் மீது ஏறி நின்று நர்த்தனம் ஆடி அவனை அடக்கினார். இந்திரனது சூழ்ச்சியினால் பெய்த அடைமழையில் இருந்து கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து பசுக்களையும் அங்கு இருந்த மக்களையும் காப்பாற்றினார். இறுதியில் மதுராவில் ஒரு பிரம்மாண்டமான மல்யுத்தப் போட்டியை ஏற்பாடு செய்து கிருஷ்ணனையும் அவனது சகோதரர் பலராமனையும் அழைத்தார். இறுதியில் கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். கிருஷ்ணர் மதுராவிற்கு வந்தபோது கம்சனின் வலிமைமிக்க மல்யுத்த வீரர்களான சானுரா மற்றும் முஷ்டிகாவை இலகுவாக தோற்கடித்தார். பின்னர் அவர் கம்சனின் சிம்மாசனத்தின் மீது பாய்ந்து அவரது தலைமுடியை பிடித்து அரங்கத்திற்கு இழுத்துச் சென்றார். இருவருக்கும் இடையில் ஒரு கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்தார். கம்சனின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. மதுரா மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கம்சனின் தந்தை உக்ரசேனன் மீண்டும் அரசனாக மாறினான். கிருஷ்ணரின் வெற்றி கம்சத்தின் மீதான வெற்றி மட்டுமல்ல, எவ்வளவு வலிமையான தீமை தோன்றினாலும் நீதி எப்போதும் வெல்லும் என்பதை ஒரு நினைவூட்டலாகும். இதுபோன்ற காணொளிகளை மேலும் காண இந்த வீடியோவை லைக் மற்றும் SK Tamil Stories சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.